இந்த வீடியோவில் ராயனை வந்து பிளாட் வைஸாக அனலைஸ் பண்ண போகிறோம். ரிவ்யூன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ படத்தை பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ படத்தை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா நல்லாயிருக்கும். தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக ஒரு 4 ட்ரெண்ட்ஸ் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்காக கதை எழுதுறது. இன்டர்வலுக்கு அப்புறம் கதையில் ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனோ பர்பஸோ இல்லாமல் ஆயிடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சீக்வல் கலாச்சாரம். பார்ட் 2 எடுக்க போகிறேன், பார்ட் 3 எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மூல கதையில் நிறைய லூஸ் என்ஸை டைரக்டர் விட்டுட்டு கதையை முடிச்சிடுறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைசேஷன் கல்ச்சர். ஒரு பவுண்டு ஸ்கிரிப்டோட ஷூட்டுக்கு போகாமல் ஒரு வேக் ஐடியாவோட போயிட்டு அங்கே போய் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியில் நிறைய மாறுதல்களை சேஞ்சஸை கொண்டு வராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டு ஒரு ஃபார்ம்லெஸ் ஷேப்லெஸ் ப்ராடக்டாக மாறிடுது. நாலாவது பார்த்தீங்கன்னா இன்ஃப்யூஷன் ஆஃப் அன்னெசரி வயலன்ஸ். தேவையில்லாத வன்முறையை கதையில் புகுத்துறது. ஒரு சிம்பிளான ரிலேஷன்ஷிப் கதையாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வன்முறையை ஒரு கேங்ஸ்டர் ஆங்கிளை வந்து புகுத்துறது அப்படின்ற இந்த 4 வகையான ட்ரெண்ட்ஸ் வந்து நிலவிக்கிட்டு ஒரு வகையான ஒரு கலாச்சார சிதைவை வந்து சீர்குலைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த 4 ட்ரெண்ட்ஸும் ஒரு சேர ஒரு படத்தில் இருக்குது அப்படின்னா அந்த படம் தான் ராயன். ஆறிலிருந்து 60 வரை ரஜினி கெரியரில் ரொம்ப முக்கியமான படம். படத்தோட கதைன்னு எடுத்துட்டிங்கன்னா அம்மா அப்பா சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க. அண்ணன் இன்ஸ்பைட் ஆஃப் லாட் ஆஃப் எக்கனாமிக் ஹேர்டில்ஸ் தம்பிகளை வந்து படிக்க வைப்பார், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. பட் அந்த கஷ்டத்துலேயும் ஆனால் தம்பிங்க வந்து அண்ணனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் கடைசியாக ஃபைனலாக வந்து தம்பிங்க வந்து அண்ணன்கிட்ட சேருவாங்க. அதே ரஜினி நடித்த இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா தர்மதுரை. அதே மாதிரி அண்ணன் தம்பி கதை. அண்ணன் தம்பிங்களுக்கு நிறைய பண்ணுவார், ஆனால் தம்பி வந்து துரோகம் பண்ணிவிடுவாங்க அண்ணனுக்கு. அவரை வந்து நிறைய விஷயத்தில் வஞ்சகம் பண்ணிவிடுவாங்க. சில பல ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறம் கடைசியாக அண்ணன் போய் தம்பிங்களை வில்லன் குரூப்கிட்ட இருந்து காப்பாற்றுவாங்க. இது வந்து தர்மதுரை. இந்த 2 படங்களோட ரீஇமேஜினேஷன் தான் ராயன். ராயனோட கதைன்னு எடுத்துட்டிங்கன்னா கூட சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. அண்ணன் வந்து தன்னோட தம்பி தங்கச்சியை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டு வராரு. பட் தம்பிங்க வந்து அண்ணனை ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அண்ணன் கண்ணுக்கு தெரியறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ணனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த க்ரக்ஸுன்னு ராயனோட க்ரக்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா பிரதர்ஸோட ஸ்டோரி தான். பிரதர்ஸ்க்கு அண்ணன் மேலே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படத்தோட க்ரக்ஸு. இது எங்கே தப்பாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் தம்பி கதை ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், ஒரு கேங்ஸ்டர் ட்ரையாங்கிள் இருக்குது. தொரன்னு ஒரு லோக்கல் டான் இருக்கார். அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ரைவல் இருக்கார், சேது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கள போலீஸ் குரூப் ஒன்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் போய்கிட்டே இருக்குது. இந்த அண்ணன் தம்பி கதையை தூக்கி இந்த ட்ரையாங்கிளில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு காக்டெயில் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் வந்து ஒரு கன்வின்சிங்காக இல்லை. இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதை ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸோடு போயிட்டுருக்கு. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் கதை வேறு விதமாக ஒரு டைரக்ஷனே மாறுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 பிளாட்டில் வந்து 2 டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தம்பிங்க வந்து அண்ணனுக்கு எதிராக மாறுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்களை வந்து தண்டிக்கிறாரு. எப்படி தண்டிக்கிறாரு? கொன்னுடுறாரு. இன்டர்வல் வரைக்கும் அவ்வளோ யூனிட்டியாக இருக்காங்க பிரதர்ஸு, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அண்ணன் தம்பிங்களை வந்து அவ்வளோ அடக்காக்குறாரு. 3 பேர் சேர்ந்து தொரன்ற ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் குரூப்பையே வந்து துவம்சம் பண்ணிடுறாங்க. பட் இன்டர்வலுக்கு முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த சடன் டிராஸ்டிக் சேஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கொண்டு வரலாம். பட் அதுக்கு ஸ்ட்ராங்கான கன்வின்சிங்கான ரீசன்ஸ் இருக்கணும்ல. அந்த ரீசன்ஸ் தான் படத்தில் வந்து இல்லாமல் போயிடுது. அண்ணன் வந்து தம்பிங்களை கொன்னுடுறாரு. கொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல. என்ன பண்ணுறாங்க, தங்கச்சி துஷாரா விஜயன் கேரக்டர் துர்கா, அந்த கேரக்டரை வந்து வில்லன் கோஷ்டி ரேப் பண்ணுற மாதிரி சில சீன்ஸை கொண்டு வராங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக துண்டாக தெரியுது. ஒரு லேட்டர் அடிஷனாக இருக்குமோ, ஷூட்டுக்கு போயிட்டு தான் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் வந்து இயற்கையாகவே தோணுது. இந்த சீன்ஸ் பற்றி அவ்வளோ ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, கன்வின்சிங்காக இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி, ஒரு சிப்ளிங்ஸோட ஸ்டோரி. இதில் ஏன் தேவையில்லாமல் கேங்ஸ்டர் ட்ரையாங்கிளை கொண்டு வந்தாங்கன்றது இன்னுமே எனக்கு அது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. மேபி ஒரு சாதாரண ஸ்டோரியில் கூட கேங்ஸ்டர் ஆங்கிள், அந்த வயலண்ட் ஆங்கிளை கொண்டு வரணும், அப்போ தான் வந்து தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு புரிதல் டைரக்டருக்கு இருந்திருக்கலாம்.
ஸோ இது ஏன் இது வந்து ஒரு 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 சார்ட் ஆஃப் கான்ஷியஸ் அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் த ஆடியன்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் தேவையில்லாதது பார்த்தீங்கன்னா, ஒரு தனுஷ் ராயன் கேரக்டரை ராவணனோட ஒப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பாலிசம் இருக்குது, மெட்டஃபர் இருக்குது. அதே மாதிரி தங்கச்சி கேரக்டரை சூர்பனக, துர்கா அந்த மாதிரின்னு சொல்லி கொண்டு வராங்க. எதுக்கு தேவையில்லாமல் ராவன்லாம் அந்த மெட்டஃபர்னு எனக்கு புரியல. சரி, சமீப காலங்களில் ஒரு கோஷ்டி வந்து ராமரை வந்து எப்படிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ, இன்னொரு கோஷ்டி ராவணனையும் அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ராயனை சொல்லலாம். படம் நெடுக்க பார்த்தீங்கன்னா நிறைய லூஸ் எண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராயனோட அப்பா அம்மா என்னாச்சு அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் வந்து அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி ஒரு சீனில் சொல்கிறாரு அவரோட கலீக்ஸ் கிட்ட. அது துரை கேரக்டர் வந்து தனுஷ் கேரக்டர் ராயன் கேரக்டர் கிட்ட சொல்லுது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு தப்பு பண்ண, அப்போ வந்து நான் தானே உன்னை காப்பாற்றினன்ற அந்த துணியில் வந்து அவர் சொல்கிறாரு. அது என்ன நடந்துச்சு அப்படின்ற அங்கே ஒரு ஆன்சர் கிடையாது அதில். ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய லூசியன்ஸ் இருக்குது. அது கேட்டால் அவங்க வந்து ராயன் 2 எடுக்க போகிறேன், ராயன் 3 எடுக்க போகிறேன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு தனி படமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை லூசியன்ஸ் வந்து தேவையா அப்படின்ற அந்த டவுட் இருக்குது. படத்தில் வந்து நெகட்டிவ்ஸ் தான் இருக்கா, பாசிட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னா இருக்குது. ராயனில் நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன், சின்ன வயசு தனுஷோட சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி அந்த துரையை வந்து 3 பிரதர்ஸும் வந்து சந்திக்கிற அந்த சீனாக இருக்கட்டும். அப்போது துரைக்கும் தனுஷ்க்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். இப்போ துரை வந்து பவர்ஃபுல்லான கேரக்டர், ஒரு சேரில் அப்படி உட்காந்துருப்பார், அவரோட அரியாசனம் மாதிரி அதில் உட்காந்துட்டு தனுஷை வந்து கேட்பார், உனக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்பார். அது தனுஷ் வந்து தலையாட்டுவார். சரி, நான் உனக்கு எவ்வளவோ மன்னிச்சு விட்டுருப்பேன், நீ இப்போ முன்னாடி பண்ண தப்புகளுக்கு இதை மன்னிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி துரை வந்து கேட்பார். தனுஷ் என் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அதுக்கு இன்னொரு ரிப்பீட் கேள்வி கேட்பார். அந்த கான்வர்சேஷனே நல்லாயிருக்கும், அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சோடனே இந்த எஸ்ஜே சூர்யாவை தனுஷ் சந்திக்கிற சீன் வந்து இன்னொரு கிளாஸான சீன். எஸ்ஜே சூர்யா வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து எல்லா படத்துலையும் அவரை போட்டு நடிக்க வச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் மனுஷன் சலிக்க மாட்டேங்கிறாரு. இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. தனுஷோட பயங்கரமாக போட்டி போடுறாரு. அந்த நடிப்பு போட்டி வந்து 2 பேர்த்துக்கு நடுவில் பயங்கரமாக இருக்குது. நீ தானே பண்ண அப்படின்னு அவர் கேட்கும் போது தேட்டரே வந்து பயங்கர ஒரு அதிரி புதிரியாக மாறிடுது. இன்னும் நிறைய சீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிப்ளிங்ஸ்க்கு இடையில இருக்கிற சீன்ஸ், அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். அதில் உட்காந்து அவங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த சீன்ஸாக இருக்கட்டும், மொட்டை மாடியில் அவங்க சிப்ளிங்ஸ்குள்ளே இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக தனுஷும் அவரோட தங்கச்சி துஷாரா விஜயனும் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒரு இடத்துல நடக்கும். அப்போ வந்து தனுஷ் சொல்லுவார், த பர்பஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லுவார், உனக்கு குழந்தை பிறந்தா தானே இது வந்து ஒரு முழுமை அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக தனுஷோட இந்த காம்ப்ரமைஸ் சீன் ஒன்று நடக்கும். அதில் வந்து இந்த போலீஸ் மத்தியில் இந்த எஸ்ஜே சூர்யா கோஷ்டி வரும், கூட்டமாக வந்திருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராயன் வந்து நடந்து வருவார், சிங்கிளால் டனல் அப்படியே இறங்கி வருவார். ஒரு மொட்டை அந்த உருவம் சில் அவுட்டில் அந்த புகை மண்டலத்தில் வர்றது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கூஸ்பம் சீனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ், அந்த சாங் அடங்காத அசுரன் சாங்கு கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த சீனாக இருக்கட்டும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சீன் வைஸாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இண்டிவிஜுவல் சீன்ஸாக பார்த்தீங்கன்னா ராயனில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. பட் அஸ் அ ஹோல் ஒரு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா இட் லேக்ஸ் டைரக்ஷன், இட் லேக்ஸ் அ சென்ஸ் ஆஃப் பர்பஸ். ராயன் இஸ் அ ரேர் கேஸ். நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டோரி நல்லா இருக்கும், ஸ்க்ரீன் பிளே சொதப்பியிருப்பாங்க. ராயன் இஸ் அ ரேர் கேஸ் வேர் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, ஆனால் ஸ்டோரி சொதப்பிடுச்சு. நீங்கள் நட்சல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டுறாரு, கஷ்டப்பட்டு செங்கல் எடுத்து அவரே தனியாக வீடு கட்டுறாரு, கிட்டத்தட்ட கம்ப்ளீஷனுக்கு போயிடுது. நடுவில் ஒரு செவரில் மட்டும் ஒரு விரிசல் விட்டுறது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹோல் வீடையும் திருப்பி இடித்து போட்டுடுறாரு, திருப்பியும் அதை வந்து தரமட்டமாக்கிடுறாரு. ராயனோட கதை அதுதான். டு கன்க்ளூட் பார்த்தீங்கன்னா, ராயன் இஸ் அ வெரி டார்க் ஃபிலிம், ஒரு வகையான ஒரு டார்க் ட்ராஜிக் ஃபிலிம். நீங்கள் அதோட சினிமாட்டோகிராஃபர் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார்ல, ஓம் பிரகாஷ் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. பிளாக் மாதிரி நிறைய பிளாக்ஸ் வருது, அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி படத்தையும் வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் வந்து அவங்க தம்பிங்களை அந்த கொல்ற சீனை பசங்க வந்து விசில் அடித்து அதை வந்து கொண்டாடுறாங்க. நல்ல வேலைப்பா, சென்டிமெண்ட் எதுவும் இல்லைப்பா, போட்டு தள்ளிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு குஷியா. இது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு சினாரியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இது வந்து ஒரு நம்மளோட அந்த சொசைட்டியோட வளர்ச்சியில் இது வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டா நெகட்டிவான ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அஸ் அ 90s கிட் எனக்கு வந்து அது புரியவே மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
சமீப காலங்களில் நிறைய படங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர் படத்தில் எடுத்துட்டிங்கன்னா அப்பாவே வந்து பையனை கொன்னுடுவார். மக்கள் அதை வந்து கொண்டாடினாங்க. இன்ன வரைக்கும் ஜெயிலர் எப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு 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 ஃபெயில்டு ஒரு பர்சனோட அந்த ஸ்டோரியை எப்படி மக்கள் கொண்டாடினாங்கன்னு இப்போவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் ராயனோட ஃபிலாசபி. வாட் இஸ் ராயன்ஸ் ஃபிலாசபி? ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து வளர்த்து எடுக்கிறாரு, அவரே கொண்டு போட்டுறாரு. இப்படி தான் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து பார்க்குறது? இது நம்ம தான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜென்ரேஷனாக இருக்குமோ? இது வந்து என்ன இப்படி எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் எடுத்திருந்தாங்கன்னா கூட அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி டார்க் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு க்யூரியாசிட்டியாக அந்த சொசைட்டி மேலே ஒரு சில டவுட்ஸு, ஒரு எமோஷ்னல் எம்பத்தியை வந்து எங்கேயோ அந்த சொசைட்டி மிஸ் பண்ணுதா அப்படின்னு ஒரு பயம், ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு நிறைய வகையான ஒரு எமோஷன்ஸை வந்து நமக்குள்ளே உருவாக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் அஸ் அ லைக் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.